பெரிவாச்சனம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் சுவாமி என்றால் குமார சுவாமியே என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. ஞான சம்பந்தர் ஜைனர்களை மன்னித்தார் என்றாலும் அப்படியும் வாக்குக்காக பிராணத்தாய் தியாகம் செய்தது ஜைனர்களுடைய பெருமை. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அடிப்படையான சீலங்களில் எந்த மதஸ்தருக்கும் நிரம்ப பற்று இருக்கலாம். இப்போது அமரசிம்மனுக்கு தப்பென நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதிலே போட்டு பஸ்மமாக்கினான். சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசிரமப்பட்டு எழுதியதையெல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான். இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டார். ஆனால் துளி கூட சந்தோஷப்படவில்லை. மிகுந்த துக்கமே கொண்டார். அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார். அடடா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? லோகம் என்று இருந்தால் நானா தினுசான அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும். பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும். எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லாததுகளை நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும். நீ எந்த மதஸ்தனாகத்தான் இருந்துவிட்டு போ. ஆனாலும் மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன். உன் கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் எத்தனை நன்றாக எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாய். உண்மையில் பரம தத்துவம் இதற்கு மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் புத்தியளவில் நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலேயே ஒரு அழகு புத்தியின் பிரகாசம் இருந்தது. இதையெல்லாம் லோகத்துக்கு இல்லாமல் செய்யலாமா என்று ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட இருந்த புஸ்தகத்தை போட ஒட்டாமல் தடுத்தார். அப்போது அவன் கையில் இருந்ததுதான் அமரகோசம். ஆச்சாரியால் தடுத்திருக்காவிட்டால் அதுவும் சுவாகாவாயிருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சமய சம்பந்தமான அவனுடைய புஸ்தகங்களெல்லாம் போய்விட்டன. அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியாளின் கருணையால் பிழைத்தது. அமரம் என்ற பெயருக்கேற்றபடி அதை மட்டும் அவர் அழியாமல் அமரமாக்கிவிட்டார். அகராதியில் அதை எழுதியவன் தன்னுடைய சித்தாந்தம் முதலான எந்த சொத்து கொள்கைக்கும் பட்சபாதம் காட்டக்கூடாது. பிற மதங்களை சேர்ந்த வார்த்தைகளானாலும் இங்கே அகராதியில் அவற்றை விட்டுவிடாமல் ஆட்சேபிக்காமல் அவற்றுக்கு அந்தந்த மதஸ்தர்கள் என்ன அர்த்தம் என்ன பெருமை என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். வேண்டுமானால் இப்படி இன்னாருடைய நம்பிக்கை என்று பட்டும் படாமலும் சேர்க்கலாமே தவிர கண்டனம் ஒன்றும் பண்ணக்கூடாது. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுக்கத்தான் வேண்டும். அது எந்த கட்சியாரின் கொள்கை என்று பார்ப்பது அகராதிக்காரனின் வேலை இல்லை. இந்த நியாயத்துக்கு கட்டுப்பட்டுதான் அமரசிம்மன் ஜைனனாக இருந்த போதே இந்த அமரகோசத்தை எழுதியிருக்கிறான். இன்றைக்கும் சகல சம்ஸ்கிருத மாணவர்களும் நெற்று போடுகிற மாதிரி பொது நோக்கோடு எழுதியிருக்கிறான். அகராதியையா நெற்றுவா? அது என்ன காவியமா சோஸ்திரமா? அதை எப்படி நெற்று போடுவது என்று தோன்றும். ஆனால் அமரகோசம் அழகான சுலபமான ஸ்லோகங்களாக காவியம் மாதிரி ஸ்தோத்திரம் மாதிரி அப்படியே நெற்று போடுற வசதியாகத்தான் இருக்கிறது. அதை மனப்பாடம் செய்வது வழக்கமாகி விட்டிருக்கிறது. அந்த காலத்தில் எல்லா சாஸ்திரங்களும் வேதாந்தம் வைத்தியம் சங்கீதம் டிக்ஷனரி கூடத்தான் ஸ்லோகங்களாகத்தான் செய்யப்பட்டன. காரணம் என்ன? அப்போது அச்சு போட்டு புஸ்தகம் தயாரிக்க தெரியாது. எனவே கடைக்கு போய் விலை கொடுத்து எத்தனை பிரதி வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் என்றால் முடியாது. அத்தனை வித்தியார்த்திகளுக்கும் ஏட்டுச்சுவடியில் எழுதி கொடுப்பது என்றால் அதற்கே ஆயுஷ்காலம் போதாது. எனவே எதையும் மனப்பாடம் பண்ணுகிற மாதிரி கொடுப்பதை யுக்தம் என்று கண்டார்கள். பேச்சு நடையில் இருப்பது மறந்து போகும்.
எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதால் அதே நடையில் இருக்கிற பாடம் தனியாக மனசில் நிற்காமல் உதிர்ந்து போய்விடும். ஆனால் அதுவே ஒரு சந்தம், எதுகை, மோனை முதலானவைகளோடு சேர்ந்து செய்யுளாக வந்துவிட்டால் மனப்பாடம் செய்து மனசில் மறக்காமல் பதித்து கொள்ளலாம். இதனால்தான் எந்த சாஸ்திரத்தையும் ஸ்லோகங்களாக செய்து உருப்போட வைத்தார்கள். அச்சு புஸ்தகங்கள் வருகிற வரையில் மகா பண்டிதர்களாக இருந்த பலர் ஒரு ஏட்டுச்சுவடி கூட இல்லாமல் ஞாபக சக்தியிலிருந்தே சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு சொல்லி வந்தார்கள். இப்போது புஸ்தகம் என்று ஒன்று இருப்பதால் பார்த்து கொள்வதற்குத்தான் புஸ்தகம் இருக்கிறது என்று எவரும் எதையும் இப்படி மனசுக்குள் ஆழமாக வாங்கி கொள்ளாத நிலைமையே பார்க்கிறோம். இன்று வெளியே லைப்ரரிகள் அதிகம். அக்காலத்திலோ எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட ரொம்ப பேர் தாங்களே வாக்கிங் லைப்ரரிகளாக, நடமாடும் வாசக சாலைகளாக இருந்து வந்தார்கள். காரணம் நெட்டுரு பழக்கம்தான். இப்படி நெற்று பண்ணுவதாலேயே புத்திக்கு ஒரு பலம், ஐகாக்கரியம், ஒழுக்கம் இவையும் மாணாக்கருக்கு உண்டாயிற்று. நிறைய நேரம் இதே காரியமாக உட்கார்ந்திருந்தால் தானே ஒரு விஷயம் மனப்பாடமாகும். ஆதலால் மாணாக்கர்களின் புத்தியை கண்ணா பின்னா என்று பல விஷயங்களில் போகாமல் கட்டி போட்டு படிப்பிலேயே வைத்திருப்பதற்கு இப்படி மனப்பாடம் பண்ணுவது ரொம்ப சகாயம் செய்தது. இதற்கு வசதியாக சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் பத்தியமாக எழுதி வைத்தார்கள். கத்தியம் பத்தியம் என்று 2, கத்தியம் ப்ரோஸ், பத்தியம் பொயட்ரி. ஸ்லோக ரூபத்தில் வெகு அழகாக அமரகோசத்தை எழுதினான் அமரசிம்மன். அதிலே ஹிந்து மத தெய்வங்களின் பெயர்கள் வருகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வேறு என்னென்ன முக்கியமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் கொஞ்சங்கூட மதபேத புத்தி இல்லாமல் அடுக்கி கொண்டு போவான். அதை கேட்டாலே அகராதியாக தோன்றாது, அர்ச்சனை போல, நாமாவளி போல தோன்றும். உதாரணத்துக்கு இதோ சம்பு என்ற வார்த்தைக்கு பிரதி பதங்களாக அமரம் சொல்வதை கேளுங்கள். சம்பு, ஈசு, பசுபதை, சிவ, சூலி, மகேஸ்வர, ஈஸ்வர, சர்வ ஈசான, சந்திரசேகர, பூதேச, கண்டபரசு, கிரீசோ மிருட, மிருத்யுஞ்சய, கிருத்திவாசா, பினாகி, பிரமாததிப். அமரசிம்மன் பகவன நாமாக்களை ரொம்பவும் ஆசையோடு சொல்லிக்கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது. ஆரம்ப மாணவர்களும் நினைவு வைத்துக் கொள்கிற மாதிரி சுலபமாக லலிதமாக பதங்களை போட்டிருக்கிறான். இந்திரா என்ற வார்த்தை வந்தவுடன் இப்படியே மகாலட்சுமியை பற்றி பொழிகிறான். கேட்கவே லக்ஷ்மீகரமாக இருக்கும். இந்திரா லோகமாதாமா, ஷீரோதனயா ரமா, பார்கவி லோக ஜனனி, ஷீரசாகர கன்யகா, லக்ஷ்மி பத்மாலயா, பத்மா, கமலா, ஸ்ரீ, ஹரிப்ரியா. இப்படி போகிறது. டிக்ஷனரி மாதிரி இல்லை, சோஸ்திரமாக இருக்கிறது. இப்படி பட்சபாதம் இல்லாமல் அர்த்தம் சொன்ன அமரசிம்மனுக்கும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பட்சபாதம் வந்ததுதான் வேடிக்கை. பௌத்த மதம் என்று வந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு போகவில்லை. நியாயமாக பார்த்தால் பௌத்தத்தை விட இந்து மதத்திடம்தான் அவனுக்கு விரோதம் அதிகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளை பற்றி சொல்லாமல் இருப்பது, ஹிம்சை இருப்பதால் யஜ்ஞம் கூட செய்யக்கூடாது என்பது ஆகிய கொள்கைகளில் ஜைனம், பௌத்தம் இரண்டுமே வைதீகத்துக்கு விரோதமானவை. அவற்றுள் இம்மாதிரி ஒற்றுமை அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. பொதுவாக அடுத்த ஊரில் அல்லது அடுத்த தெருவில் நம் பரம விரோதி இருக்கிறான் என்றால் கூட அவனிடம் நமக்கு அதிக போட்டி இராது, அதிக வயிற்றெரிச்சல் இராது. ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் நமக்கு கிட்டத்தில் இருக்கிறானே, இவனுக்கு நம்மிடத்தில் அத்தனை விரோதம் இல்லாவிட்டால் கூட இவனை பார்த்துதான் நாம் அசூயை, ஆத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். இவனை எப்படி மட்டம் தட்டலாம் என்று காத்து கொண்டிருப்போம். இதே மாதிரி தம் மதத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வைதீக மதத்தை விட அதற்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள பௌத்தத்தை மட்டம் தட்டுவதிலேயே அமரசிம்மனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாற்போல் இருக்கிறது. அமரசிம்மன் தன் நிகண்டுவில் இந்து மத வார்த்தைகளுக்கு நியாயமாக அர்த்தம் பண்ணிவிட்டு
புத்த மத வார்த்தைகள் என்று வருகிற போது என்ன பண்ணினான்? புத்தரை குறிப்பிடும் வார்த்தை வரிசையை சொல்ல நேர்ந்தபோது அவருக்கென்றே பிரசித்தமாக இருக்கிற பெயர்களை ததாகதர், லட்சியத்திலேயே செல்கிறவர் போன்ற பெயர்களை அமரசிம்மன் சொல்லவே இல்லை. பொதுவான பெயர்கள் சிலவற்றை மட்டும் இதை படிக்கிற எந்த மதஸ்தர் வேண்டுமானாலும் துவம் சுவாமி என்று நினைக்கும்படி இருக்கட்டும் என்கிற மாதிரி சொல்லிவிட்டான். அதோடு நிற்கவில்லை. ததாகதர், சாக்கியமுனி முதலான பெயர்களையெல்லாம் ஜீனருடையதாக ஆக்குகிறான். புத்தருடைய பாடிகார்டாக, மெய்க்காவலராக சுகதர் என்று இருந்தார். அவர் பெயரை கூட தன் மதாச்சாரியரான ஜீனருடைய பெயர்களில் ஒன்றாகவே கொடுக்கிறான். ஆனால் ஹிந்து மதத்திடம் இப்படியெல்லாம் மனக்கோணல் எதுவும் காட்டவில்லை. இந்துக்களுக்குள்ளேயே வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர பிரஜுடிஸ் கூட இவனுக்கு இல்லை. ஈஸ்வரன் பெயர்களை சொல்லுகிற மாதிரியே மகாவிஷ்ணுவின் நாமாக்களை கொடுக்கிறான். அதனால்தான் சைவ வைஷ்ணவ பேதமில்லாமல் எல்லா மாணவர்களும் அமரத்தை நெற்று போடும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. இப்படி எந்த சுவாமிக்கும் ஏற்றத்தாழ்வு சொல்லாத பரமஸ்தனான அமரசிம்மன் தன்னுடைய கோஷத்தில் வேறெந்த தெய்வத்துக்கும் சுவாமி என்ற பெயரை தராமல் சுப்பிரமணியரையே சுவாமி என்கிறான் என்றால் அதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். தேவசேனாதிபதி சூர சுவாமி கஜமுகா நுஜ என்கிறது அமரகோஷம். பெரிவா சரணம்.